ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், அல்ஹம்துலில்லா. நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நாள் கழித்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடு நான் வந்துட்டேன். ஏன் இத்தனை நாள் வீடியோஸ் போடலன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் போட முடியல. இன்ஷா அல்லாஹ் இனி டெய்லி வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா, கோதுமை தோசைக்கு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். லஞ்சுக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ரைஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணி வந்து வச்சுட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸி வெர்ஷனுங்க. காயல்பட்டினம் ஸ்பெஷல் பொரிச்ச கறி. காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். கோழிக்கறி போட்டுக்கோங்க, நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி தேங்காய் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு, மசாலாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். இதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 2 to 3 விசில்ஸ் வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப்பு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை நல்ல ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆகி வர கேப்பில் வந்து நான் கோதுமை தோசை வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறேன். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இன்னொன்று பக்கம் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்து தோசை போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது கோதுமை தோசை. இதுக்கு மேலே பிள்ளைங்க வந்து நட்டலா ஸ்ப்ரெட் பண்ணி கேட்டாங்க. கோதுமை தோசை மேலே நட்டலா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின ஆயில் எப்படி ரெட் கலரில் செப்பரேட்டாக செஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண பொரிச்ச கறி இல்லை சிக்கன் கிரேவி எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ இதையும் பேக் பண்ணிட்டேன். பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குல்லங்க. பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ்க்கு ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வச்சுட்டேன். இந்த மாதிரி ப்ரௌனி உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதான். பிள்ளைங்களும் சாப்பிட்டு சூப்பராக ரெடி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogsல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.